குட் மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில இன்னைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில ஆல் கோர்சஸ்க்கான நியூ பேட்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்தெந்த கோர்ஸ்க்கு அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸ். ஸோ நீங்களும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகி உங்களோட லைஃப்ல பிக் சக்சஸ்ஃபுல்லா பர்சனா லீட் பண்ணும், உங்களோட கெரியர்ல நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு ஸ்டெப் வைக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்கமிங்ல இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணி உங்களோட லைஃபை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமில வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா ஹோப் காலேஜ் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் 9600527687. ஸோ அது போக நம்ம கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க டைரக்டா என்கொயரி பண்ணிக்கலாம், இல்ல வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. என்ன செட் பண்ணியிருக்காங்க? 17 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டி வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்துட்டு எதுக்காக, 17 மெம்பர் கொண்ட கமிட்டி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கான்செப்ட் பேப்பர் வந்துட்டு வித்தின் 6 monthsல வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ணி நம்மளோட ரிஃபார்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த 17 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டியோட ஒரு மோட்டோவே, ஓகேங்களா? ஸோ இதுக்காக யார் யாரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்கன்னு பாத்துக்கோங்க. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், கஸ்டம்ஸ், நித்தி ஆயோக், டிபிஐஏடி, சிபிஐசி, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் எக்ஸ்போர்ட், ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு என்னென்ன ப்ரமோஷன் பண்ண போறாங்கன்னா, ப்ரமோஷன், எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன், கவுன்சில் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு கீழே வந்துட்டு டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணி தர போறாங்க. அது போக 2 டெவலப்மெண்ட் கமிஷனர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்துட்டு பண்ணி தர போறாங்க. ஸோ டோட்டலா இப்போ வரைக்கும் எத்தனை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆப்ரேஷன்ல இருக்கு அப்படின்னா 276 ஆப்ரேஷனல்ல இருக்கு. அது போக எவ்வளவு யூனிட்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் கீழே வந்துட்டு இப்ப வந்துட்டு கரண்டா ரன் ஆயிட்டு இருக்குன்னா 6279 யூனிட்ஸ் வந்துட்டு கரண்டா ரன் ஆயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ், சிஆர் பட்டேல். ஸோ சிஆர் பட்டேல் வந்துட்டு என்ன மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சுப்ரம் ஆஃப் ஜல் மகோத்சவ் 2026ன்னு சொல்லிட்டு கேம்பெயின் வந்துட்டு லான்ச் பண்றாரு. ஸோ இது எதுக்காக வந்துட்டு இந்த கேம்பெயின் வந்துட்டு லான்ச் பண்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ட்ரவுட் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு. ட்ரவுட்னா என்ன, வறட்சி, ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்துட்டு நௌசேரி குஜராத்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வாட்டர் வந்துட்டு பற்றாக்குறையா இருக்கிறதுனால ரூரல் ட்ரிங்கிங் சப்ளை ஸ்கீம்ஸை வந்துட்டு கிராம பஞ்சாயத்துக்கும் பிளஸ் வந்துட்டு வில்லேஜ் வாட்டர் சானிடைசேஷனும் பண்ணி தரணும் அப்படிங்கறதான் வந்துட்டு இந்த சுப்ரம் ஆஃப் ஜல் மகோத்சவ் 2026ன்னு சொல்லிட்டு சிஆர் பட்டேல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்துட்டு கமிட்டி, சானிடைசேஷன் கமிட்டிஸ், அது போக வந்துட்டு ஜல் பந்தன் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஜல் மகோத்சவ் வந்துட்டு எப்பல இருந்து அப்படின்னா March 8 to March 2022 வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு அப்சர்வ்டா இருந்திருக்கு. ஸோ இதோட டேக்லைன் பாத்துக்கோங்க, கஹான் கா உத்சவ் தேஸ் கா மகோத்சவ், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இதோட டேக்லைன். அது போக ஜல் மகோத்சவ் ப்ரோக்ராம் வந்துட்டு 2026ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுல எத்தனை லெவலா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், கிராம பஞ்சாயத்து, ஓகேங்களா? ஸோ 4 லெவலா வந்துட்டு ஆர்கனைசேஷன் இதை வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி வந்துட்டு மினிஸ்டர் யாரு, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சிஆர் பட்டேல். ஸோ அவ்வளவுதான் இதுல. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கஸ்டமைஸ்ட் ஆப், அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உமன் எம்ப்ளாயிஸ்க்காக, ஓகேங்களா? ஸோ லார்ஜ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு வருது. அது போக வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்துட்டு ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்துட்டு அதிகமா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்துட்டு
செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதோட தீம் என்ன அப்படின்னா மெய்ஃபோன் பாரதியா ரயில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு அதுல ஒரு பெரிய பங்கு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸ் வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்சிடென்ட் நோட்டிபிகேஷன் ஃபார் எம்பவர்மெண்ட்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வந்துட்டு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1997 சொல்லிட்டு மேண்டேட் பண்ணியிருப்பாங்க 2 கைட்லைன்ஸுக்கு கீழே. ஒன்று வந்துட்டு விஷாகா கைட்லைன்ஸ், இன்னொன்று வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒர்க் பிளேஸ் உமன் ப்ரொடக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு 2 வந்துட்டு கமிட்டி வந்துட்டு கைட்லைன்ஸ் கமிட்டி வந்துட்டு மேண்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு கீழே வந்துட்டு ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு டைரக்டாவே கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இதுல என்னென்ன அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல யாரு எந்த பிளேஸ் எந்த ஒர்க்கிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா வந்துட்டு நீங்க கம்ப்ளைண்ட் வந்துட்டு ரிப்போர்ட்ல அப்ளிகபிள் பண்ணிக்கலாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எந்த போர்ட்டல் அப்படின்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஸோ அதுல வந்துட்டு டீட்டெயிலா அவங்க பேரு என்ன ஏதுங்கிறத ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்காமயே வந்துட்டு அந்த பர்சனோட யார் வந்துட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபீமேலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இந்தியன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லி. சேர்மன் அண்ட் சிஓ யாரு? சதீஷ் குமார். அவ்வளோதான் இந்த நியூஸ்ல. நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ யூனியன் கேபினட் வந்துட்டு அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் கண்ட்ரிஸ். ஸோ ஷேரிங் லேண்ட் பார்டர்ஸ். ஸோ இதுல வந்துட்டு ஓவராலா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லேண்ட் பார்டர்ஸ் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது என்ன பெனிஃபிஷியல் 10% பர்மிட்டர் டு ஆட்டோமேட்டிக் ரூட். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா இப்ப கேபினட் வந்துட்டு எஃப்டிஐக்கு வந்துட்டு பிரஸ் நோட் 3க்கு கீழே என்ன அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எல்லாமே நீங்க வந்துட்டு பிரஸ் நோட் 3க்கு கீழே வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு அசஸ்மெண்ட் வாங்கிட்டு நாங்கள் இவ்வளோ வந்துட்டு பண்ணுறோம் இவ்வளோ வந்துட்டு பண்ண போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்துட்டு லேண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இந்த இதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி இங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம் இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நாங்கள் ஒரு ஒரு சின்ன பிளேஸுக்கு ப்ளஸ் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்துட்டு ஆக்சசபிள் வந்துட்டு அப்ரூவ்மெண்ட் வந்துட்டு வாங்கிட்டே இருக்கிறதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர்மிட்டட் அண்டர் ஆட்டோமிக் ரூட்னு சொல்லிட்டு 10% வந்துட்டு பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப்க்கு கீழே வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? எஃப்டிஐ பாலிசிக்கு கீழே வந்துட்டு எஃப்டிஐக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரஸ் நோட்டோட பாலிசி இயர் வந்துட்டு 2020. ஓகேங்களா? ரொம்ப கசகசன்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ இதை மட்டும் அமெண்ட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் நான் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2020. அவ்வளோதான். அதில் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ யூனியன் கேபினட் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜல் ஜீவன் மிஷனை. ஸோ 2028 வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜல் ஜீவன் மிஷனுக்கு டோட்டலாக எவ்வளோ அவுட்லே போட்டாங்க அப்படின்னா 8.69 lakh crore வந்துட்டு டோட்டல் அவுட்லே போட்டிருப்பாங்க. சென்ட்ரல் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஸ்டேட் எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது போக 2026 to 2027க்கு வந்துட்டு 67,600 கோடி வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு இந்த ஜல் ஜீவன் மிஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. அது போக வந்துட்டு சுஜாலாம் பாரத்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் வந்துட்டு அண்டர் வந்துட்டு எவ்ரி வில்லேஜ் செல் பி அசைன்டு வித் யூனிக் சுஜால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டிஜிட்டல் ஃப்ரேம் ஒர்க் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சர்வீஸ் வந்துட்டு ஜல் ஜீவன் கீழே வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு சுஜாலாம் பாரத்ன்னு சொல்லி இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஜல் ஜீவன் மிஷன் 2.0ங்கிறது அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா எல்லா கிராம பஞ்சாயத்துக்கும் ஹர்கர் ஜல் வந்துட்டு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அடுத்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருப்பாங்க 5.5 crore வந்துட்டு ஹாஸ்க்கு டெய்லி ஷேவ்டு உமன்ஸ் வந்துட்டு அதாவது உமன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க போயிட்டு வெளியே வந்துட்டு கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்கல்ல. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி வெளியே போய் இப்போ வந்துட்டு இந்த ஜல்ஜீவன் மிஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் 5.5 கோடி ஹார்ஸ் வந்துட்டு டெய்லி உமன்ஸ்க்குன்னு சொல்லி சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக வந்துட்டு டயேரியானால இறந்து போறவங்க டிசபிலிட்டி பீப்புள் வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்துட்டு தண்ணி இல்லாம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது 14 மில்லியன் வந்துட்டு சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு ஜல்ஜீவன் மிஷன் வந்துட்டு லான்ச் பண்ண இயர் வந்துட்டு பார்த்துக்கோங்க 2019. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒண்ணு பார்த்தோமே ஜல்ஜீவனுக்காக என்ன பார்த்தோம் CR பட்டேல் வந்துட்டு ஜல் மகோத்சவம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாரு. இது வந்துட்டு ஜல்ஜீவன் வந்துட்டு 2028 வரைக்கும்
இன்னும் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. 67,600 கோடி வந்துட்டு இந்தியருக்கு வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு 55 லிட்டர் வந்துட்டு பர் கேப்டா பர் டேக்கு வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் வந்துட்டு பர் பர்சனுக்கு ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்துட்டு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2024ல ஒரு ரூல்ஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். அதுல நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா லோகோ வந்துட்டு டிசைன் காம்படிஷன் வந்துட்டு வச்சிருப்பாங்க. விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அஜீவிகா மிஷன் சொல்லிட்டு. ஸோ இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? 100 நாள் வேலை திட்டம். ஓகேங்களா? மகாத்மா காந்தி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 100 நாள் வேலை திட்டமா இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்துட்டு 2005ல கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டத்தோட நேமை தான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் சொல்லிட்டு 2025லயே வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட வின்னருக்காக வந்துட்டு இந்த லோகோ டிசைன் பண்ணதுக்காக வின்னருக்கு வந்துட்டு 50,000 வந்துட்டு லோகோ நல்லா இருந்துச்சுன்னா 50,000 வந்துட்டு கேஷ் வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு காம்படிஷன் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 100 நாள் வேலை திட்டமா இப்போ வந்துட்டு 125 நாளா வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே தான் வந்துட்டு நடக்கும். யாரு அந்த மினிஸ்டர்னா சிவராஜ் சிங் சௌகான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நியூஸ். உதய் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்டு பக் பவுண்டரி ப்ரோக்ராம் வந்துட்டு கொண்டு வராரு. என்ன எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரென்தன் செக்யூரிட்டி ஆஃப் ஆதார் சிஸ்டம் வந்துட்டு இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம். பக்னா என்ன, எரர் வந்துட்டு வர்றது பிளஸ் வந்துட்டு ஹேக்கிங் பண்றது. ஆதார் தான் நம்மளோட லைஃப். ஒவ்வொரு இந்தியன் சிட்டிஸ் வந்து எல்லா அப்டேட்டடும் எதுல இருக்கும், ஆதார்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஹேக் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு பக் பவுண்டரி ப்ரோக்ராம் வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் மை ஆதார் போர்ட்டல் அண்ட் செக்யூர் கியூஆர் கோடுக்கு கீழே வந்துட்டு ஃபுல்லா செக்யூரைசேஷன் பண்ணி வைக்கிறோங்கிறது தான் இதோட தான் மோட்டோவா இருக்கும். இதுக்காக யாரு கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எம்எஸ்கோம் ஓஏஹெச்ஓ ஐடி பிரைவேட் லிமிடெட் கூட. ஓகேங்களா? ஸோ இதுல அவ்வளவுதான். ஸோ உதயோட ஹெட் குவார்டர்ஸ் பார்த்துக்கோங்க, நியூ டெல்லி. சேர்மன் யாருன்னா நீல்கந்த் மிஸ்ரா. சிஓ வந்துட்டு புவனேஷ் குமார். அடுத்து வந்துட்டு ஜாதவ். இவர் யாரு, யூனியன் மினிஸ்டர் பிளஸ் வந்துட்டு இன்னொருத்தங்க யாரு, ஆயுஷோட செக்ரட்டரி வைத்திய ராஜேஷ் கோட்டாச்சே. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயுஷ் ஸ்டோர் வந்துட்டு ஜெப்டோல வந்துட்டு இனிஷியேட் பண்றாங்க. ஜெப்டோ வந்துட்டு எல்லாருக்குமே தெரியுமில்ல. இப்ப ரீசெண்ட் டேஸா வந்துட்டு ஜெப்டோ ஒரு ஆன்லைன் ஆர்டர், ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி எல்லா பொருளுமே அதுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? ஃபுட்டு தவிர எல்லா காய்கறி எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஜெப்டோ வந்துட்டு ரொம்ப பீக்ல வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஆயுஷ் டேப்லெட்ஸ், ஆயுஷோட எல்லா விதமான என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஆயுஷ் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே ஜெப்டோல வந்துட்டு உள்ள கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போறாங்க. அதுல வந்துட்டு ஆயுஷ் எக்ஸல் அப்படிங்கறது வந்துட்டு ஜெப்டோல ஒன்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னென்ன வந்துட்டு ஆயுஷ் ரிலேட்டடா பொருள் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் இந்தியன் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஆயுஷ் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் தான் வந்துட்டு இந்த டிஜிட்டல் பிரசன்ஸ் அண்ட் கன்சியூமர் ஆக்சசிபிலிட்டி ட்ரெடிஷ்னல் இந்தியா வெல்னஸ் ப்ராடக்ட்ஸுக்கு கீழே அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஆயுஷ் தான் யாரு அப்படின்னா ஜாதவ் பிரவக்தா கன்பத்ரா. இவர் தான் வந்துட்டு அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அடுத்து வந்துட்டு விவோ சிதம்பரம் போர்ட். எல்லாருக்குமே தெரியும். விவோ சிதம்பரம் போர்ட் வந்துட்டு இப்ப ரொம்ப வந்துட்டு கார்கோ எக்ஸ்போர்ட் பிளஸ் வந்துட்டு அடாப்டேஷன்ல எல்லாத்துலயும் வந்துட்டு இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் பீக்ல போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 3 போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு விவோ சிதம்பரம் போர்ட், இது தீன் தயாள் போர்ட், இன்னொன்னு பாரதிக் போர்ட். இதெல்லாம் எங்கெங்க லொக்கேட் இருக்கு? விவோ சிதம்பரம் போர்ட் வந்து தமிழ்நாடு, பாரதிக் போர்ட் வந்துட்டு ஒடிஷா, தீன் தயாள் போர்ட் வந்துட்டு குஜராத். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த விவோ சிதம்பரம் போர்ட் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் ட்வின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன டிஜிட்டல் ட்வின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போர்ட் மேனேஜ்மெண்ட். இப்ப விவோ சிதம்பரம் போர்ட்ல ஒரு ஆபீசர் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஷிப் வந்துட்டு சிதம்பரம் போர்ட்டுக்கு வருது அப்படின்னா அது வந்துட்டு அதுல வந்துட்டு என்னென்ன பொருள் ஏத்தணுமோ எங்கெங்க இடம் இருக்கு, அதுல ஆல்ரெடி 10 கண்டெய்னர் இருக்கு அப்படின்னா எங்கெங்க வந்துட்டு ஏத்தலாம். இந்த பொருள் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுலன்னா மேனுஃபேக்சரிங்ல நம்ம தமிழ்நாடு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஸோ ஏதாச்சும் வந்துட்டு மேனுஃபேக்சரிங்ல ஆர்டர் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி அதுல 10 கண்டெய்னர் இருக்கு. எகைன் வந்துட்டு அந்த 10 கண்டெய்னர் போக எகைன் அதுல இடம் இருக்கும். ஆனா அது வந்துட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணாம இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஆபீசர் வந்துட்டு போயிட்டு எந்த இடத்துல இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? சோ அப்படி வந்துட்டு ஒரு மேனுவலை வந்துட்டு போயிட்டு அலைய வச்சு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
டிஜிட்டல் ட்வின்னு சொல்லிட்டு இந்தியால ஃபர்ஸ்ட் போர்ட்டா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. எங்க அப்படின்னா விவோ சிதம்பரம் போர்ட்ல. ஸோ இது என்ன டிஜிட்டல் ட்வின் அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்ப்போம்ல, இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல எல்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணுவோம்ல, இந்த இடத்துல வந்துட்டு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இதுலயும் ஒரு போர்ட் ஒரு ஷிப் வந்துட்டு இருக்கு, ஒரு ஷிப் இருக்கு அப்படின்னா அந்த கண்டெய்னர்ல வந்துட்டு எங்கெங்க வந்துட்டு கண்டெய்னர் வச்சிருக்காங்க, எங்கெங்க வந்துட்டு நம்ம அவங்க வேணுங்கிற பொருளை வந்துட்டு அடுக்கி கொடுக்கலாம், இந்த இடத்துல இடம் இருக்கு, இந்த இடத்துல இடம் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு அந்த ஆபீசருக்கு வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் மூலியமா ஒரு ஆபீஸ்க்குள்ள இருந்தே வந்துட்டு அந்த ஷிப்பை வந்துட்டு ஆக்சஸ் பண்றதுக்கு, ஷிப்போ இல்ல வந்துட்டு கண்டெய்னரை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வார்பேரோ அதுல வந்துட்டு எந்தெந்த பிளேஸ்ல வந்துட்டு இடம் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு தெளிவா வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் மூலியமா அவருக்கு வந்துட்டு அப்ளிகபிள் பண்ணி கொடுத்து அதை இன்னும் ஆக்சஸ்ஃபுல்லா 20 கண்டெய்னர் வந்துட்டு அதுல வைக்க முடியுமா, இப்படி இப்படியே வந்துட்டு மாத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கறது வந்துட்டு ஆபீசருக்கு வந்துட்டு அலோகேட் பண்றதுதான். ஓகேங்களா? சோ அது பேர் தான் வந்துட்டு ரியல் விர்ச்சுவல் ரிப்ளிகான்னு சொல்லுவோம். ரியலாவே வந்துட்டு ஒரு மானிட்டர்ல வந்துட்டு விர்ச்சுவலா வந்துட்டு போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆபரேஷனல் அசெட், மேரிடைம் எக்கோசிஸ்டம்லாம் பூஸ்ட் பண்றதுக்காக இந்த விவோ சிதம்பரம் போர்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்தியால டிஜிட்டல் ட்வின்னிங் போர்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு தன நியூஸஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸஸ். ஏன் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு கொஷின்ஸ் டைரக்டா வந்துட்டு நம்ம ஐபிஎஸ்ல இருக்க ஐபிஎஸ் பிஓ எல்லாத்துலயும் வந்துட்டு ஐபிஎஸ்ல வந்துட்டு கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரிதான் வந்துட்டு நம்ம கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கிற நியூஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃபுல்லாவே வந்துட்டு படிக்கணும் அவசியம் இல்லை. வாட் இஸ் வாட்ங்கிறத வந்துட்டு கொஞ்சம் டெப்தா இதுதான் சொல்லி படிச்சுக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்கமிங்ல வர எல்லா நியூஸஸும் நீங்க அப்டேட்டடா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டட் நியூஸும் வந்துட்டு வந்துட்டு எக்ஸாம் லெவல்ல எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் டியூன்.